ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கம்பேனியன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதோட ட்ரெய்லர் பார்த்துடாதீங்க. பார்க்கவே பார்க்காதீங்க. என்னவே ஆனாலும் பார்க்காதீங்க. இட்ஸ் பேட். கேவலமான ட்ரெய்லர் கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கதையை ஸ்பாயில் பண்ணுறது எப்படின்னு இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அஹ், நம்ம டெர்மினேட்டர் ஃப்ரான்ச்சைசஸோட ட்ரெய்லர் எப்படி கதையை ஸ்பாயில் பண்ணோம். T2 இருக்கட்டும், இல்ல T4 இருக்கட்டும், T5 இருக்கட்டும். அது எப்படி அந்த ஸ்டோரிய ஸ்பாயில் பண்ணுது ட்ரெய்லர்லயே. அதே மாரி தான் இந்த ட்ரெய்லரும். இன்ஃபாக்ட் இது எவ்ளோ மோசமா இருக்குன்னா இந்த ட்ரெய்லரு, நம்ம டாம் ஹாலண்ட் அவன் வாய தொறந்தா எப்படி மார்வெல ஸ்பாயில் பண்றானோ, அந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் இந்த மூவிய நல்லா ஸ்பாயில் பண்ணுது. எவ்ளோ பிரீஃபா சொல்ல முடியுமோ அவ்ளோ பிரீஃபா சொல்றேன் இந்த ஸ்டோரிய. 2 கப்பிள் அவங்க ஃப்ரெண்டோட கெட் டுகெதர்க்காக போறாங்க ஒரு வில்லா கிட்ட. அங்க வில்லா கிட்ட போனா அவங்க அவங்க 6 பேரும் ஸ்டோரீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல குட் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம லீட் கப்பிள், நம்ம லீட் ஃபீமேல் தனியா போய் உட்காந்து கொஞ்சம் வியூ என்ஜாய் பண்ணலான்னு போறா. அப்பதான் ஒருத்தன் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான் ஒருத்தன் பார்க்க, அங்க இருக்கிறதுல. ஸோ அவன் வந்து இவள கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் பார்க்குறான். அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறா. ஆனா அவ செல்ஃப் டிஃபென்ஸ்னால இவனை கொன்னுடுறான். அப்படி கொன்னுட்ட பிறகும் என்ன ஆகுது? அவளுக்கு என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கதையில எப்படி போகுது? அதெல்லாம் பேசுறது தான் இந்த படம். ஸோ பிரீஃபா சொன்னா, இதுக்கப்புறமும் இன்னொரு எலிமெண்ட் இருக்கு. அத பத்தி சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். அதனால தான் நான் அத பத்தி சொல்லிட்டு இல்ல. ஆனா பிரீஃபானா இதுதான் கதை. ஸோ அங்கருந்து கதை கன்டின்யூ ஆகுது. ஓகே, இதுதான் இந்த படத்தோட பிளாட். ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சைட்ல வச்சுடுறேன். எனக்கு என்ன ஒரே ஒரு இஷ்யூனா இந்த படத்துல, சில கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த படத்துல. சில இன்டெப்த்தான மொராலிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த படத்துல. செல்ஃப் டிஃபென்ஸ்ல ஏதாவது பண்ணா தப்பா? இல்ல அதுக்கப்புறம் ரைட்ஸ் எங்கெங்க இருக்கு? எங்கெங்க இல்ல? அந்த படத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எத பத்தி பேசுறேன்னு. இல்ல ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் எத பத்தி பேசுறேன்னு. எனிவே அந்த மாரி மொராலிட்டிஸ் பின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த படத்து மூலியமா கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஆனா அத பத்தி எதுவுமே இந்த படத்துல டிக் பண்ணல அவங்க. எதுவுமே இன்டெப்த்தா போல. இல்ல டெப்த்தாவே போல. ஓகே, இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு. அத இவங்க காட்டணும்னு சொல்லிட்டு மட்டும் காட்டிட்டு போறாங்களே தவிர, அம் அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் ஆன்சர் கிடைக்கும். இல்லனா கொஞ்சம் இன்னும் டீப்பா பார்ப்பாங்க. பார்த்து ஓகே இதோட ஆன்சர் இது. இதோட ஆன்சர் இது. இது ரைட்டு. இது தப்பு. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டா தான் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இல்ல இந்த கொஸ்டின்ஸ் இப்ப கேட்க ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கும் அந்த ஹிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க இன்டெப்த்தா எந்த கொஸ்டின்ஸும் கேட்காததுனால, அந்த கொஸ்டின்ஸ்க்கு இவங்கனால ஆன்சர் பண்ண முடியாததுனால, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி வச்சு புது எலிமெண்ட்டா ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அத இந்த ஸ்டோரியோட இன்டிகிரேட் பண்ணி, வீவ் இன் பண்ணி, ஒரு பேசிக்கான ஒரு கதைய ஒரு ஒரு நியூ எலிமெண்ட்ட கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த படம். இது பேசிக்கான கதை தான். ஓவராலா பார்க்க போனா. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு ஒரு சீன் இருக்கும் இந்த படத்துல. இன்டெலிஜென்ஸ் பேஸ் சீன். ஸோ ஓகே. ஸ் ஓகே. நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேனே. இந்த லீட் ஹீரோயினுக்கு அட் அ பாயிண்ட் அங்க இருக்கவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணா, இவளுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் சூப்பர்பா இருக்கும். ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே. அந்த சீன வச்சு, இல்ல அந்த எலிமெண்ட்ட வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா, ஒண்ணுமே பண்ணல அவங்க கடைசி வரைக்கும். அது சும்மா ஒரு சீனா லைக் அவ இன்டெலிஜென்ஸ் என்னவே இவங்கள எல்லார விட ஹையா இருந்தாலும், அவ எடுக்கிற முடிவு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன யோசிச்சு எடுப்பாங்களோ, அதே தான் எடுக்கிறா. நான் நெனச்சேன் ஓகே அவ இன்டெலிஜென்ஸ் வச்சு அவ ஏதோ யோசிப்பா. அப்புறமா கடைசில ஒரு ட்விஸ்ட் வரும். இல்லனா ஏதாவது பேக் பாக்கெட்ல வச்சிருப்பா. அத எடுத்து காட்டுவா. கடைசி சீன்லயோ ஏதாவது. இல்ல அந்த மாதிரி ஏதாவது இப்ப இன்டெலிஜென்ஸ் பீப்பிள் எல்லாம் எப்படி, நான் இத ஏற்கனவே டிடியூஸ் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே எனக்கு தெரியும். நீ இப்படிதான் பண்ணுவ. அப்படியெல்லாம் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி காட்டுவாங்கன்னு நெனச்சேன். பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கொண்டு போல. நார்மலா எப்படி ஒருத்தவங்க யோசிப்பாங்களோ, அப்படியே தான் இவளும் யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்றா. அதான் எனக்கு கொஞ்சம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணியிருக்கலாமே. அதுல அ இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். அந்த இன்டெலிஜென்ஸ்லயும் சரி, மொராலிட்டீஸ்லயும் சரி,
இது பிரீஃபா ஒரு ஓவர்லே பண்ணி, ஓகே இதுதான் கதை. இதுல இந்த எலிமெண்ட் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அத பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு கதைய எடுத்துட்டு போறேன். அப்படி எடுத்துட்டு போய் முடிச்சிடுறாங்க. தவிர யூனிக் எலிமெண்ட்னா ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு ஒரு ட்விஸ்ட்ட அந்த ஒரு ட்விஸ்ட்ட தவிர்த்து யூனிக் எலிமெண்ட்டா எதுவும் இல்ல அந்த கதையில. அந்த ட்விஸ்ட்டையும் ஸ்பாயில் பண்ணி வச்சுடுறாங்க ட்ரெய்லர்ல. ஸோ அப்படி யூனிக்கா ஏதாவது இருக்கா கதையில? இல்ல. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. ஆ ரொம்ப பிரீஃபா இருக்கும். போய் பார்க்கறதுனா கண்டிப்பா போய் பாருங்க. ஆம். இன்ட்ரஸ்டிங் மூவி இன்ட்ரஸ்டிங் மூவி அண்ட் குட் மூவி. இன்ட்ரஸ்டிங் மூவி அப்புறம் நல்ல மூவி. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க.